இப்போது நேரம் சரியாக 6:25. 1008 தாமரத்தை இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை 1008 தாமரலிங்க தவச்சாலிருந்து பதிவை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். காலையில் பூஜை செய்துவிட்டு பூக்களோடு பூஜை செய்துவிட்டு இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து நாளை தினம் அக்னி நட்சத்திரம் பிறக்குதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல இவரை பார்க்கும்போது தண்ணி ஒரு அடி உள்ளே போயிட்டு இருந்தது. இப்போ அதாவது இறைநிலையை உணரதான் முடியும், இறைநிலையை உணரதான் முடியும், ஆனால் அனுபவிக்க முடியாது. அது அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும். அது மாதிரி இப்போ இது ஏற்படுத்தி காலையில் பூஜை பண்ணிட்டோன்னா இப்போ சாயங்காலம் நல்ல மழை, ஒரு 5 மணிக்கு நல்ல மழை, இடி காற்று மின்னல் நல்ல மழை பெஞ்சு பூமியெலாம் நல்லா குளிர்ந்துக்கு மழை இதுதான் வள்ளி மலை, இது கல்லாஞ்சாடு சுற்றி இருக்குது. இப்போது அதோ தெரிகிறார் பாரு கைலாசநாதருடைய இது தெரிஞ்ச மலை சுற்றி இதுதான் என்ன சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இது கடலாக இருந்தது. இப்போது அப்புறம் பெரிய குளமாக இருந்துச்சுன்னாங்க. இப்போ தாமரை ஏரியா மாதிரி இருக்குது. ஏற்கனவே இது 48வது நாள் மண்டல பூஜை. இன்றைக்கி ஐயாவுக்கு போட்டு நான் விண்ணப்ப வச்ச மாதிரி இன்றைக்கி மழையும் கொடுத்துட்டாரு. நாளைக்கு குளிர்ந்து இருக்கணும், அதுக்காக இந்த வேலை செய்கிறேன். இப்போ இவருக்கு பாதத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறேன். அபிஷேகம் பண்ணுறேன், இதே தண்ணி தான் அபிஷேகம் பண்ணி இவருக்கு இந்த மாதிரி மாம்பழத்தை வச்சு பெரிய ஆட்டம் ஒரு இருந்தாலும் மாம்பழம் பாதத்தில் வைக்கிறேன். இந்த மாம்பழமே இப்போ வச்சுட்டு இருக்கேன். சிவன் அதுதான் ஆசாமியாவல் கதை. இது ரகசியம்லாம் சொல்ல நிறைய வரும், சுருக்கமாக முடிச்சிடறேன். இருட்டி போச்சு. இப்போ பழத்தை நான் சாப்பிட போகிறேன். பழத்தை சாப்பிட போகிறேன்.